அகஸ்தியர் அருவிக்கு செல்ல உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் கோவில், அகஸ்தியர் அருவி ஆகியவற்றிற்கு செல்லும் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு, வாகனங்கள் நிறுத்துவதற்கு வனத்துறை சார்பாக பணம் வசூலிக்கப்படுகிறது, தடை விதிக்க வேண்டும் என கோரி அம்பாசமுத்திரம் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் அம்பை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தாக்கல் செய்த மனுவில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவர் தாக்கல் செய்த மனுவில், அதாவது அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தாக்கல் செய்த மனுவில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அருள்மிகு அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோவில் என்ற பெயரில் புகழ்பெற்ற பாரம்பரிய கோவில் இருக்கிறது. இந்த பகுதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்திருக்கிறது. அங்கே அகஸ்தியர் கோவிலின் அருகே இந்த அருவிக்கு பொதுமக்கள், பக்தர்கள் என பலரும் குளித்து செல்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் நுழைவதற்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உள்ளூர் மக்களிடமும் இந்த வசூல் செய்யப்படுகிறது. இந்த அருவியில் குளிப்பதற்கு மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தமிழ்நாடு வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சார்பாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது வசூல் செய்யக்கூடாது, இந்த வசூல் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி இந்த மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் இசாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது வனத்துறை சார்பில் நுழைவு கட்டணம் வசூலிப்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது என சொல்லியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் உள்ளூர் மக்களுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.